வந்தவளே ஏ உசுர பாட்டாக்கி உனக்காக வாழுறேன் சிரிப்ப பார்க்க தாண்டி உயிரோடு 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 வரேன் எனக்கு ஒன்ன பார்த்தேன் என்ன கல்யாணம் பண்ண என் பொண்டாட்டி என் மனைவி அதுவும் ஒரு பெண்ணுதான். சரி, ஆனா இவங்களை எல்லாத்தையுமே நான் தவற சொல்ல மாட்டேன். என் அன்பே அறிவியல என்ன காதலிக்கிறேன் உசிரே மசுரே சொல்லி விட்டு போட புள்ள யார பிள்ளையா அந்த பிள்ளைய தான் சொல்றேன். அதுக்குதான் நம்ம இளைஞர்கள் ரோட்ல குட்டிச்சத்துல எப்படி யோசிக்காக எப்படி ஆடிய நம்ப ஆவணி நம்ப ஆடி பெறும் தாவணியை நம்பாதே சீரும் பாப்பி நம்ம சிரிக்கும் பெண்ணை நம்பாதே அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க நம்ம இளைஞர்கள்லாம். ஆனா மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் மனதை விட்டு மறையாத அன்பு சகோதரன் பள்ளி திருமண நாடகத்துல பாத்தீங்க அப்படின்னா திருப்பத்தூர் அருகில் உள்ள நாரதர் முத்தப்பா ஆனா ஒரு பெரிய ஸ்டார் பட்டம் பெற்றது முத்தப்பா பள்ளி திருமண நாடகத்துல முத்தப்பாக்குன்னு ஒரு சிறப்பான கூட்டம் வரும். அவருக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு ரசிகர் மன்றமே வச்சிருந்தாங்க. ஆனா முத்தப்பா சொல்லுவார், ஆழகால விஷயத்தை நம்பலாம், ஆற்றைய பெரும் காற்றை நம்பலாம், கோலமத யானை நம்பலாம், கொள்ளு வேங்கிய புலியை நம்பலாம், காணப்படும் தூதர் நம்பலாம், கள்ளவர் மரவர் நம்பலாம், செல்வி நகைத்திய மலர் நம்பினாள், தெருவில் என்று செய்கிதை போரே. ஆழகால விஷம்னா கொடுமையான விஷம், பிரசண்ட காற்று, ஆறு, ஏரி, குளங்கள், மதம் கொண்ட யானை, ஒரு உயிரை கொள்ள வருது வேங்கிய புலி, ஏமனால் விடப்படும் தூதர், வேட்டையாடு ஒரு உயிரை கொண்டாவர் வேடுவர்கள், அவங்க எல்லாத்தையுமே நம்பலாம். ஆனா ஒரு கண்ணுல செய்ய காட்டி எந்த ஆணை மயக்கிற பொண்ணை நம்பினா அருமோனே உன்னை மாதிரி என்னை மாதிரி வீணா நாயா திருவா பைத்தியக்காரனா பித்து பிடிச்சு போய் திருக்கு பிடிச்சு போய் தலையும். அது மட்டும் கிடையாது. வெம்புபால் விடுபால் பொய்யே, மேல்விழும் ததுபால் பொய்யே, தம்பளம் திம்பால் பொய்யே, சாய்கின்றேன் என்பால் பொய்யே, அன்பின் கொடிய கண்ணால் ஆயிர சிந்தியா நம்பின பெருக்கெல்லாம் நாயினும் கெடுதனே ஒன்னும் தெரியா போல தயங்குவா மயங்குவா அன்பே அருகிரே உங்களைத்தான் நான் கல்யாணம் பண்ணி உடம்புல கட்டி பிடிச்சு அழுவா தழுவா அதுவும் பொய். நம்ம சாப்பிட்டு கொடுத்த எச்சி பழத்தோட சங்கடம் இல்லாம சாப்பிடுவா அதுவும் பொய். ஆனா உங்களை தவிர வேற மாப்பிள்ள வீட்டுல பார்த்தாங்கன்னா செத்து பேருன்னு மருந்து பாட்டில கூட கையில வச்சிருப்பா. ஆமா, அதுவும் பொய் தான். ஆனா எந்த ஆன கண்ணில சைகை காட்டி மயக்கிற பொண்ணை நம்பினா என்னை போல பைத்தியக்காரனா பித்து பிடிச்சு போய் கிறுக்கு பிடிச்சு போய் தெருவா நாயை விட கேவலமா தான் அலையணும். காதல் பட்ட பாவத்தா காயப்பட்ட இதயங்களே கண்ணீரை மறந்தாக்குங்களே கண்ணீரை மறந்தாக்குங்களே கண்ணீரை மருந்தாக்குங்களே. கண்ண திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நலவல்லே பொண்ணு நினைச்சு வாழ்ந்து வந்தே மனதிலே அது நல்லா கரைச்சு மறந்து போச்சு ஆசையே அது நல்லா கரைச்சு மறந்து போச்சு ஆசையே அசத்தி கண்ண திறந்தா ஒளியிலே உன்னை
ஓ நமச்சிவாய நமக, ஓ நமச்சிவாய நமக, ஓ நமச்சிவாய நமக. சக்தி, இந்த உலகத்திலே வந்தாயா? இந்த உலகத்திலே மைசூரங்கா மண்டல் ஆண்களை அழித்து வருகிறார், பெண்களை கருப்பை சூழியாகி வருகிறார். அண்ணவரை அழிப்பதா முழு சக்தி உன் இடத்தில் இருக்கிறது. சக்தி சுவாமி, பூலோகத்திலே தர்மம் அழிந்து விட்டது, நீதி அழிந்து விட்டது. ஆனால் தலைவரை தாண்டி கொண்டிருக்கிறது. தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதற்காக தர்மத்தை காக்கவும் அதர்மத்தை அழிக்கவும் உலகத்திலே தெய்வ நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பூலோகத்திலே 108 அவதாரம் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இறக்கின்ற கட்டளை. அதன் பிரகாரம் 108 அவதாரங்களை முடித்து விட்டோம். இப்பொழுது மறுபடியும் மண்ணுலகில் பிறக்க வேண்டும் என்றால் அதற்கு காரணம் யாரு சுவாமி? சக்தி, இந்த உலகத்திலே 108 அவதாரத்திலே பிறந்து நீதி, நேர்மை, நியாயம், இந்த உலகத்திலே அக்கிரமம், அநியாயங்கள் அழிந்து வருகிறது. இந்த உலகத்திலே ஒரு மனித சுரமாப்பட்டவன் ஆண்களை அழித்து வருகிறார், பெண்களை கருப்பை சூழியாகி வருகிறார். அண்ணவரை அழிப்பது வந்தால் ஒரு நேரத்திலே முழு சக்தி இருக்கின்றது. சுவாமி, உண்மைதான். அந்த மனுஷன் அடக்கப்பட்டவன் காவலிடத்திலே வரமாய் வரம் இருந்தான், தவமாய் தவம் இருந்தான். மனிதா, உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்க சாகாக வர வேண்டும் என்று சொன்னான். பிறப்பென்று ஒன்று இருந்தால் இறப்பென்று ஒன்று இருக்கத்தான் வேண்டும், ஜமனம் ஒன்று இருந்தால் மரணம் ஒன்று இருக்கத்தான் வேண்டும். ஆகையால் சாகாதரம் கொடுக்க முடியாது. உன் அழிவை உன் விருப்பப்படி ஏற்றுக்கொள் என்று சொல்ல அவர் தந்தை விதமாக வயதானவர்கள் வயிற்றிலே ஒரே கர்ப்பத்திலே ஒரே சமயத்திலே 7 பெண் குழந்தைகள் பிறக்க வேண்டும். அந்த 7 பெண் குழந்தைகளும் 7 தெய்வ சக்திகளாக மாற வேண்டும். 7 தெய்வ சக்திகளும் என்று ஒரு நாள் ஒரு மகா சக்தியாக உருவெடுக்குமோ அந்த மகா சக்தியால் தான் எனக்கு அழிவு என்பது ஏற்பட வேண்டும் என்று தாங்களிடத்திலே வரத்தை கேட்டான். அவன் கேட்ட வரத்தை கொண்டு விட்டதால் ஒரு கர்ப்பத்திலே 7 பெண் குழந்தைகள் பிறக்காது என்று ஆணவம் கொண்டு அந்த அநியாயங்கள் செய்து வருகிறான், அக்கிரமங்கள் செய்து வருகிறான். ஆகையால் அவனை அழிக்க நேரம் நெருங்கிவிட்டதால் இப்பொழுது பூலோகத்தில் அவன் பிறக்க வேண்டும். எங்கு பிறக்க வேண்டும், யாருடைய வீட்டில் பிறக்க வேண்டும் என்று எடுத்துக்கொள்க சுவாமி. சக்தி, கோட்டைமலையில் அவரப்பட்ட கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் 60 வயசு காலமாகிவிட்டது. இந்த 60 வயசு காலமாக இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஆழ்வருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சிவா சிவா என்று நம்மளை கருதீபம் பூஜை செய்து வந்தார்கள். அந்தவருக்கு ஒரே பிரசவத்திலே 7 பெண் குழந்தை பிறக்க வேண்டும். 7 பெண் குழந்தை பிறந்து அந்த மைசூரனை அழிக்க வேண்டால் 7 பெண் குழந்தை தெய்வமா பிறந்து ஒரே ரூபமா வளர்ந்து அந்த மயசூரனை அழிக்க வேண்டும். சுவாமி, அப்படி என்றால் திருநாவல் சீமையிலே நாட்டமிழ் எல்லையிலே கோட்டை மயில் வசிக்கக்கூடிய அந்த கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே கர்ப்பத்திலே 7 பெண் குழந்தைகளாக பிறக்க வேண்டும். 7 பெண் குழந்தைகளாக பிறந்த நாங்கள் 7 தெய்வ சக்திகளாக எங்கு எங்கு எப்படிப்பட்ட தெய்வங்களாக வாழ வேண்டும் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் சுவாமி. சக்தி, எங்கெங்க பிறக்க வேண்டும், இந்த 7 உருவம் எங்க இருக்கிறது என்கிறால் முதல் பிறப்பாவ நாட்டாமலை இலையிலே குடிகொண்டு நாட்டாமலை இலையிலே வளர்ந்து நாட்டாமலை முத்துமாரி அம்மன் வளர வேண்டும். நாட்டாமலை வந்து நாட்டாமலை முத்துமாரி அம்மனாகும். இரண்டாவது சக்தியாக இரண்டாவது பிறப்பாவ திருவப்பூர் எல்லையிலே பிறந்து திருவப்பூர் எல்லையிலே வளர்ந்து வரக்கூடிய மக்களுக்கு நல்ல ஒரு அருள்வாக்க கொடுக்க வேண்டும். திருவப்பூர் மந்தையிலே திருவப்பூரி முத்துமாரி அம்மனாகும். மூன்றாவது சக்தியாக மூன்றாவது பிறப்பாவ கொண்டையூர் வாழப்பட்ட கொண்டையூர் முத்துமாரி அம்மனை பிறக்க வேண்டும். கொண்டையூர் எல்லையிலே கொண்டையூர் மந்தையிலே கொண்டையூர் முத்துமாரி அம்மனாகும். நான்காவது சக்தியாக நாலாவது சக்தியாக இந்திரப்பட்டி மந்தையிலே பிறந்து இந்திரப்பட்டி எல்லையிலே வளர்ந்து வரக்கூடிய மக்களுக்கு கேட்ட ஒரு வரத்தை இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து வர வேண்டும். இந்திரப்பட்டி எல்லையிலே இருந்தப்பட்டி மந்தையிலே இருந்தப்பட்டி முத்துமாரி அம்மனாகும். ஐந்தாவது சக்தியாக வைத்தூர் எல்லையிலே பிறந்து வைத்தூர் முத்துமாரி அம்மன் வர வேண்டும். வைத்தூர் மந்தையிலே வைத்தூர் முத்துமாரி அம்மனாகும். ஆறாவது சக்தியாக கண்ணபுரத்தில் வரப்பட்ட கருமாரியா பிறந்து வரக்கூடிய நாட்டு மக்கள் கேட்ட ஒரு வரத்தை இல்லை என்று சொல்லாமல் கொடுக்க வேண்டும். கண்டுபுறத்தாளாக கருமாரியாக உருவெடுக்க வேண்டும். ஏழாவது சக்தியாக சமயவரத்திலே வரப்பட்ட சமயவரத்து முத்துமாரி அம்மனை பிறந்து கேட்ட ஒரு வரத்தை இல்லை என்று சொல்லாமல் வரக்கூடிய மக்களுக்கு நல்ல ஒரு அருள்வாக்க கொடுக்க வேண்டும். சமயவரத்து மந்தையிலே அப்படியே குரல் கொடுத்தால் அந்த நேரத்தில் ஓடி வந்து இவள் சமயத்திலே காக்கக்கூடிய சமயப்படுத்தால் சமயவரத்து முத்துமாரியம்மன் என்று 7வது பெண்ணாக சமயவரத்து முத்துமாரி அம்மனாக அவதரிக்க வேண்டும். 7 சக்தியாக இருக்கிறாங்க. ஒரு மகாசக்தியாக உருவாக்க வேண்டும். அப்படி மகாசக்தியாக உருவெடுக்க வேண்டும் என்றால் பக்கத்துணையாக பார்த்து கவலாக யார் வருவார்கள் சுவாமி? உனக்கு பக்கத்துணையாக அந்த பெரிய கருப்படி
மனுஷன் என்று அரக்கனை அளிக்க வேண்டும். இப்பொழுது நான் பூலகத்தில் பிறக்க வேண்டும் என்றால் இங்க இருக்கப்பட்ட 7 தெய்வங்களுக்கும் அந்த கடைகளுக்கு சக்தி வரவழைத்து அருள் சக்தி அளித்து கருவாக்கி உருவாக்கி தர வேண்டும். அருள் சக்தி அளித்து தாருங்கள் சுவாமி. சக்தி இந்த இடத்திலே, இந்த பூலகத்திலே, இந்த மந்தையிலே தெய்வம் இருக்குதா இல்லை என்று பார்க்கணும்னால் இந்த 7 இடத்துக்கு உயிர்ப்ப வேண்டும். உயிர் சக்தி கொடுத்து விட்டால் இந்த பூலகத்திலே தெய்வ நம்பிக்கை இருக்கிறார். அப்படியாதான் ஏழ்மையில் பெரிய கருப்பு சின்ன கருப்பு நிலைத்து இந்த இடத்திலே சக்தி இழைக்க வேண்டும். அப்படி எல்லாம் தூக்கம் எழுப்பிடுங்கம்மா. தூங்க எழுப்புங்க. குழந்தைக்கு மல்லி வச்சுங்க. சின்ன குழந்தை மல்லி வச்சுக்கோங்க. யாரு மேல அருள் வந்து ஆறுனாலும் அதை பிடிக்காதுங்க. இங்க விட்டுருங்க. நாங்க திரும்ப நிப்பாட்டிக்கிறோம். இந்த 7 கிரகத்தை தொட்டு யார் எடுத்தாடுறாங்களோ அன்னொரு குடும்பங்கள் நல்ல ஒரு செல்வாக்காலும் அவர் குடும்பத்திலே 7 புள்ளி எது இருந்தாலும் சரி இந்த 7 முத்துமாரி அம்மன் கிருபையாலே உங்க குடும்பங்கள் நீரோடி காலமாலும் நிரந்தர செல்வாக்கா இருக்கும். யாருமே தெய்வம் அருள் முடித்தாலும் அல்ல உங்களை பிடிக்க வேண்டாம். நீங்க அனுப்பிச்சு விடுங்க. நாங்க தெய்வத்தை நாங்க திரும்ப பாடுறோம். படைச்சோங்க. ஹலோ 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 அம்மா தாயே, எங்களை காக்கும் பரம்பொருளே, அகிலாண்டபடி பிரமாண்ட நாயகி, நீ இந்த பூலோகத்திலே காளியாக, மாரியாக, துர்க்கையாக, பிடாரியாக, தேச்சியாக, சதச்சியாக, அண்டிச்சமனாக, செல்லாண்டியமனாக, முத்தாளமனாக, பகவதியமனாக 108 அவதாரங்களை எடுத்து இந்த பூலோக மக்களை எல்லாம் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கின்றார் என்பது உண்மையானால் கல்கண்ட இடமெல்லாம் கருமாரியாக, மண்கண்ட இடமெல்லாம் ஸ்ரீ மகமாயியாக பூத்து குலுங்கிக் கொண்டிருக்கின்றார் என்பது உண்மையானால் நாங்கள் அழைக்கின்ற சத்தத்திற்கு நீ அருளாக ஓடி வர வேண்டும். அம்மா, நீ அருளாக ஆடி வர வேண்டும். தாயே, நீ ஓடிவா. தூங்குற எழுப்பிடுங்க. சின்ன குழந்தை கூட கண்ணத்தில் நித்திரை செய்யக்கூடாது. தூக்கி மடியில குறைச்சுங்க. இப்ப சாமி அழைக்க போறோம். சாமி ஆடி வருவாங்க. ஆண்கள் பெண்கள் வருவாங்க. தூங்குற ஓடிவாமா. இந்த பெண்கள் அப்படியே குணம் போடுங்க.
ஆண்கள்லாம் விசிலடிச்சு ஆரவாரப்படுத்துங்க. இந்த கரகம் சாதாரணப்பட்ட கரகம் இல்லைங்க. ஏலூர் முத்துமாரியம்மனும் நம்ம எல்லையில கண்டிப்பா சாமி வரும். கண்டிப்பா ஏன்னா அம்மனுக்கு புடிய உகந்தது குலவை சத்தம், ஆரவார சத்தம், கும்மி சத்தம், விசி சத்தம் தான். இது சாதாரணப்பட்ட கரகம் இல்லைங்க. ஏலூர் முத்துமாரியம்மனும் நம்ம எல்லையில கரகமா பாடிச்சு வச்சிருக்கோம். இந்த கரகத்தை தொட்டு தலையில் தூக்கி யாரு ஆர்வத்தோடு ஆடுகின்றார்களோ அந்த குடும்பத்தை உன்னை நேசிப்பவர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ, இந்த கூட்டத்திலே உனக்கு பிடித்தவர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ, உன்னை மனதார யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ அவர்கள் மீது நீ அருள்கொண்டு துள்ளி குதித்து தூக்கி எறிந்து ஓடி வர வேண்டும். தாயே, நீ அருளாக ஆடி வர வேண்டும். அம்மா அம்மா முத்துமாரி, எங்க அழகு முத்துமாரி,
எடுத்த கழகம் எல்லாம் இந்த பத்ரகாளி ஆலயத்தை உள்ளே சென்று சுற்றி வர வேண்டும் தாயே. அப்படியே போய் வா, கோயில் அப்படியே சுற்றி வரணும் மேடைக்கு. அந்த 7 பத்ரகாளி தாயே சுற்றி புத்தல்லமா பத்ரகாளி சுற்றி வைக்கிறாய் பத்ரகாளி அம்மா ஓடி வரவே பத்ரகாளி பண்டிகையிலும் கால்களுக்கு பத்ரகாளி தாயே மாதுளம்பு தல்லமா பத்ரகாளி பண்டிகை கால்களுக்கு பத்ரகாளி அம்மா மாதுளம்பு தல்லமா பத்ரகாளி அம்மா மகமாய் பத்ரகாளி சொல்லும் பொழுது பெயர் சொல்லும் பொழுது ஒவ்வொரு கடகமாக மேடையில் இறங்க வேண்டும் தாயே. இந்த சாமி ஆடுறவங்களுக்கு வேண்டிய குறிப்பாக பெண்கள் வாங்க, 90 போட்டோன்னே கீழே விழுந்துருவாங்க, அவங்களை பிடிச்சுக்கிறணும். இந்த கரகம் எடுத்து ஆடுற பெண்மணிகளுக்கு வேண்டியவங்க கொஞ்சம் பக்கத்துல வாங்க, கூட வந்து நின்னுங்க. 90 போட்டோன்னே கீழே விழுந்துருவாங்க. முதலாவதாக ஹலோ 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 முதலாவதாக அந்த நார்த்தாமலையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் கரக வேடையில் இருக்க வேண்டும் தாயே. ஓடி வர வேணும் இந்த நேரம் தாயே ஆடி வர வேணும். என் நாடும் என் நாட்டு மக்களும் என் செங்கோலும் உன் அருளாலை சீரோடும் சிறப்போடும் இருக்க வேண்டும். உன் அருளை என்றால் என் நாடும் சுபிச்சமாக இருக்க முடியாது, என் நாடும் சுகமாக வாழ முடியாது. ஆகையினாலே கண்ணா கருமையிற கண்ணா கார்மேக வண்ணா என்று அழைத்தால் அழைத்தவர்களுக்கு ஓடோடி வருவாய், ஆபத்தை களைவாய் என்ற நம்பிக்கையை உன்னை அழைக்கிறேன். அடிக்கடி உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு நல்வாழ்வு தர வேண்டும் ஐயனே, நல்வாழ்வு தர வேண்டும்.
படித்தவர் குரலுக்கு வருவேன் என்றால் கீதலிலே கண்ணும் பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றால் பாரதத்தில் கண்ணும் கோட்டை பெருமாள் என் மனையார் பேரு கோட்டை கருப்பாயி. இழக்கோ வயது 60 ஒட்டி கொண்டிருக்கிறது. என் மனையாருக்கு 50 வயதை தாண்டி விட்டது. இதுவரை எனக்கு பிள்ளை பேரு கிடையாது. அந்த ஹரிபிரதமன் அழகர் மலையான் பிள்ளை பேர் கொடுக்காமல் இல்லை. பிறந்தவுடனே குழந்தை இறந்து விடுகிறார், இல்லை என்றால் பாதியிலே அழிந்து விடுகிறார். இந்த உலகத்திலே எவ்வளவுதான் செல்வங்களை பெற்றிருந்தாலும், எவ்வளவு சொத்து சுகத்தோடு சுற்றத்தாரோட கூடி வந்தாலும் கொள்ளி வைக்க ஒரு பிள்ளை வேண்டும். கொள்ளி வைக்க பிள்ளை என்றால் இவன் என்ன பாவம் செய்தானோ, என்ன அட்டகாசம் செய்தானோ, என்ன பாலிவாரத்தை தேடினானோ, இவனுக்கு கொள்ளி வைக்க கூட ஒரு பிள்ளை இல்லை என்று மக்கள் எல்லாம் ஏசுகின்ற அளவிற்கு என் வாழ்க்கை பெயர் நடந்து கொண்டிருக்கிறோம். நாம் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. என்ன இருந்தாலும் ஆண்டவன் எழுதி அழுத்தை மாற்ற முடியும்.